ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் வணக்கம் நண்பர்களே. குடிக்காதே தம்பி குடிக்காதே, குடிச்சுப்புட்டு உளறிக்கிட்டு கிடக்காதே, நீ குடிச்சிருந்தா ஊர் உலகம் மதிக்காதே, உன் வீட்டில் ஒரு கழுதை கூட மிதிக்காதே. விளக்கு வச்சா ஆணும் பொண்ணும் சேர்ந்து குடிக்குது, இது வசதியுள்ள பெரிய இடத்தில் நாடு நடக்குது. குடிக்காதே தம்பி குடிக்காதே, குடிச்சுப்புட்டு உளறிக்கிட்டு கிடக்காதே, தம்பி தம்பி தம்பியோ குடிக்காதே தம்பி குடிக்காதே அப்படின்னு ஒரு பாட்டை கேட்டிருப்பீங்க. இந்த குடியை கெடுக்கும்ன்றாங்க. என்னத்தை தான் சொன்னாலும் நம்மளாக பார்த்து விட்டால் தான் உண்டு. இல்லைன்னா குடிச்சு கல்லீரல் போய், உடம்பு போய், இத்து போய், அத்து போய், செத்து போய், இது தேவையா? குடிக்கிறதுனால உடம்பும் போயிடுது, உசுரும் போயிடுது, வீட்டுக்கும் கேடு, நாட்டுக்கும் கேடு. சரி, குடிக்கிறதே ஒரு அலுப்பு சலுப்புக்கு, ஒரு உற்சாகத்துக்கு. இன்றைக்கி மக்கள் தொகை அதிகம், வேலை பளு அதிகம். சரி, ஒரு தரமான சரக்குகள் கொடுக்கக்கூடாதா? ஒரு தரமான சரக்குகளை அளவோடு குறித்து முறையோடு வாழக்கூடாதா? அதுக்கும் வழி இல்லை. ஏன் இப்படி பண்ணுறாங்க? எந்த கட்சியாவது படிப்படியாக மதுபானங்களை குறைச்சி கடைகளை எல்லாம் குறைப்போம், குடிமக்களை நல்ல வகையாக வாழ விடுவோம்னு சொல்கிறாங்களா தேர்தல் அறிக்கையில்? நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஒருத்தர் தான் சொல்கிறார். நான் அதுக்காக அவரை சப்போர்ட் பண்ணுறேன், கட்சிக்கு ஓட்டு கேட்குறேன்னு நினைக்க வேணாம். பொதுவாக சொல்கிறேன், எல்லா கட்சிகளும் குடிப்பகங்களை குறைக்கணும், படிப்பகங்களை அதிகப்படுத்தணும், அறிவுள்ள பிள்ளைகளை, அறிவுள்ள மக்களை உற்பத்தி பண்ணணும். குடிக்க வச்சு தரமற்ற சரக்குகளை கொடுத்து நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ண பகவானுடைய துவாரகை முடிவு எப்படி வந்ததுன்னு சொல்லியிருக்கிறேன். அது சாராயத்தால் வந்த வினை, ஒரு முனிவரான சாபம். சாராயம் ஒரு சாபக்கேடு. சாப்பாடு முக்கியமாக சாராயம் முக்கியமாக சொல்லுங்கள் நண்பர்களை. வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாமல் 2-3 நாளைக்கு இருந்தால் கிறங்கிடுவான், போய் சேர்ந்துருவான். சாராயம் குடிக்காமல் இருந்தால் என்ன கெட்டால் போயிடுவான். ஆகவே நல்ல உணவு கிடைக்கணும், நல்ல குடிக்க தண்ணி கிடைக்கணும், முதல் தாகத்துக்கு தண்ணி கிடைக்கணும், வயிற்று பசிக்கு சோறு கிடைக்கணும், இருக்க இடம் வேணும், கட்டிக்க துணிமணி வேணும், கல்வி வேணும், மருத்துவம் வேணும், பொருளாதார வசதி வேணும், சுகாதாரம் வேணும், சுத்தமான காற்று வேணும், மாடுகள் அதெல்லாம் பால் இதுக்காக உற்பத்திக்காக வளர்க்கப்படணும், தொழிற்சாலைகள் பெருகணும், விவசாயம் பெருகணும். அப்படி செய்வோம் நண்பர்களே. அப்படிப்பட்ட கட்சிகளுக்கு வாக்களிப்போம். சாராய கடை குறைக்கும் கட்சிகள்